Hi, NCRT, Grade 11, Chapter 8, Redox reactions book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 8.26. Using the standard electrode potentials given in the table 8.1, predict if the reaction between the following is feasible அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் Fe3 ப்ளஸும் I மைனஸும் எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு I மைனஸ் இப்போ யார் இங்கே ஆக்சிடைஸ் ஆவா, யார் ரெடியூஸ் ஆவான்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணணும். Fe3 ப்ளஸ் வந்து அடுத்த Fe4 ப்ளஸ்ன்ற ஸ்டேட் இருக்குது. பட் அது ஹைலி அன்ஸ்டேபிள் தான். ரைட். அப்போ I மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ I மைனஸில் வந்து நீங்கள் இதை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு எலக்ட்ரான் கொடுத்தீங்கன்னா என்ன மாறும்? I2 மைனஸாக மாறும், விச் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அயோடினில் வந்து இதனால் என்ன ஆக முடியாதுன்னா இப்போ ரெடியூஸ் ஆக முடியாது, ஆக்சிடைஸ் தான் ஆகணும். ரைட். அப்போ இது ஆக்சிடைஸ் ஆக போகுது. ஸோ இது ஆக்சிடேஷன் அண்ட் இது நமக்கு ரிடக்ஷன். ரைட்டா? அப்போ Fe3 ப்ளஸோடைய ரிடக்ஷன் பார்க்கலாம். Fe3 plus will gain 1 electron to forms Fe2 plus. Right? And இதோடைய E0 potential பார்த்தீங்க அப்படின்னா 0.77 வோல்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ரைட். இது நான் டேபிள்லேருந்து தான் உங்களுக்கு டேட்டா கொடுக்குறேன். அடுத்து I மைனஸ் எடுத்துக்கோங்க. ஸோ I மைனஸ் வந்து நம்ம 2I மைனஸ் எடுத்துருக்கோம். அண்ட் நீங்கள் நம்ம 2 எலக்ட்ரான்ஸை வச்சு ஆட் பண்ணுறோம். ரைட். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிரும்னா இட் வில் பி ஆடட். இல்லைனா நீங்கள் 1ன்னு கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 1 எலக்ட்ரான் எடுத்துட்டிங்கன்னா அது என்ன மாறும் நமக்கு ஹாஃப். ரிடக்ஷன் போட்டுட்ருக்கேன். I மைனஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுது. அப்போ இது என்ன மாறும்னா ஹாஃப் I2 ப்ளஸ் 1 எலக்ட்ரான். ஸோ அந்த 1 எலக்ட்ரான் தான் இங்கே கெயின் பண்ணுது. இதோடைய E0 வேல்யூ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் -0.54. ரைட். இப்போ கொஷின் என்னது? ப்ரிடிக்ட் த ரியாக்ஷன் பிட்வீன் த ஃபாலோயிங் இஸ் ஃபீஸபிள் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுக்கு E0 எழுதிட்டேன். இப்போ E செல் கண்டுபிடிக்க போகிறேன். E செல் கண்டுபிடிக்கும் ஆகும் 0.77 ப்ளஸ் மைனஸ் ஆஃப் 0.54. அப்போ அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ரைட். ஸோ அது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.77 இங்கே 0.54, 7ல் 4 போச்சுன்னா இங்கே 3, இங்கே 2, 0.23 ப்ளஸில். அப்போ E செல் பேட்டரியோட EMF வந்து ப்ளஸ் 0.23. அப்போ பொட்டன்ஷியல் E0 செல் பாசிட்டிவாக இருந்தால் ΔG நெகட்டிவாக இருக்கும். ஸோ ΔG எப்படி இருக்குது? நமக்கு லெஸ் தென் 0வாக இருக்குது. அப்போ இந்த ரியாக்ஷன் ஃபீஸபிள். ஃபர்ஸ்ட் ஒன்ல ரியாக்ஷன் நமக்கு ஃபீஸபிள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், Ag ப்ளஸ் அண்ட் காப்பர். ஸோ காப்பர் 0 கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக காப்பர் தான் நமக்கு ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ அப்போ காப்பர் 0வை நம்ம எப்படி ஆக்சிடைஸ் பண்ணலாம்னா காப்பர் 2 ப்ளஸ் ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. ஏன்னா காப்பருக்கு மைனஸ் ஸ்டேட் கிடையாது அண்ட் இங்கே Ag ரெடியூஸ் ஆகுது. இப்போ Ag ப்ளஸ் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு இட் வில் கன்வெர்டட் இன்டு Ag. ரைட். ஸோ இதுதான் ரியாக்ஷன். அப்போ இதோடைய E0 வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா காப்பருடைய ஆக்சிடேஷனுக்கு -0.34. ரைட். அண்ட் இதோடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 0.8. இதுதான் அது இதோடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ரைட். இப்போ இந்த ரியாக்ஷன் ஃபீஸபிளா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? E செல் கண்டுபிடிக்கலாம். E செல் என்னது நமக்கு 0.8 மைனஸ் 0.34. ஸோ அது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 0.80 இங்கே 0.34, இங்கே வந்து 7, இங்கே 10, ஸோ 6 அண்ட் 4, 0.46. அப்போ E0 அகைன் இங்கேயும் பாசிட்டிவ் தான். ஸோ ப்ளஸ் 0.46 வோல்ட் வருது. இதுதான் பேட்டரியோடைய EMF. ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும்? ஃபீஸபிளாக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் ஒன் வாங்க, Fe3 ப்ளஸ் அண்டு காப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து ஆக்சிடைஸ் ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா காப்பருடைய 0 ஸ்டேட்டில் இருக்குது. இதை நம்ம ரெடியூஸ் பண்ணால் நெகட்டிவ் தான் போகும், நெகட்டிவ் போக முடியாது. அப்போ காப்பர் தான் இங்கே ஆக்சிடேஷன். ஸோ அப்போ ஆக்சிடேஷன் பொறுத்த வரைக்கும் காப்பர். அப்போ காப்பர் வில் கிவ்ஸ் காப்பர் 2 ப்ளஸ் ப்ளஸ் 2 எலக்ட்ரான். ரைட். அண்ட் Fe3 ப்ளஸ் நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ ரிடக்ஷன் பொறுத்த வரைக்கும் Fe3 ப்ளஸ் வில் கெயின் 1 எலக்ட்ரான் டு கன்வெர்ட் இன்டு Fe2 ப்ளஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதோடைய E0 பார்த்தீங்க அப்படின்னா -0.34 அண்ட் இதோடைய E0 வேல்யூ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிடக்ஷனுக்கு 0.77 வோல்ட். ஸோ அப்போ E செல் ஆஃப் அ ரியாக்ஷன் என்ன வரும் பாருங்கள், 0.77 மைனஸ் 0.34. ஸோ அது ரெண்டையும் கழிச்சு போட்டோம் அப்படின்னா 0.43 வோல்ட் வரும். இதுவும் பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ இங்கேயும் E செல் நமக்கு எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அகைன் இது என்னது? இந்த ரியாக்ஷனும் ஃபீஸபிள் தான். ரைட். ஸோ எது ரிடக்ஷன் எது ஆக்சிடேஷன் கரெக்டாக சூஸ் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா Ag 0ல் இருக்குது. ஸோ அப்போ இங்கே Ag நமக்கு என்ன ஆகுது? ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி Fe3 ப்ளஸ் நமக்கு ரெடியூஸ் ஆகுது. அப்போ Ag
will form Ag plus an electron and இதோடைய E0 வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.8 ஏன்னா ரிடக்ஷனுக்கு தான் +0.8 ஆக்சிடேஷனுக்கு என்ன ஆயிரும் -0.8 and Fe3+ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா it will gain 1 electron to convert it into Fe2+. இதோடைய E0 வேல்யூ அப்படின்னு பார்த்துட்டோம்னா 0.77 வோல்ட். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இப்போ E0 ஆஃப் செல் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் 0.77 மைனஸ் 0.8 ரைட். ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் எப்படி வரும் நமக்கு மைனஸில் வரும் -0.03 அப்படின்னு வரும் இல்லையா -0.03 வோல்ட்டு. ஸோ அகெயின் இது என்னது இந்த ரியாக்ஷன் நாட் ஃபீஸபிள் ஏன்னா E0 செல் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி வந்திருக்கு நெகட்டிவ்ல வந்திருக்கு. அப்போ ΔG நமக்கு என்ன ஆயிரும் >0 அதாவது பாசிட்டிவ் வேல்யூவாக வரும். அப்போ ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸ் ஆகிடும். அப்போ நான் ஃபீஸபிள். அடுத்து பாருங்கள் Br2 அண்ட் Fe2+. ஸோ இங்கே Br வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது இல்லையா ஏன்னா Br2 அப்படின்றத நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணிக்கலாம் 2Br +2 electron will gives 2Br- ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் Fe2+ நம்ம ஆக்சிடைஸ் பண்ணணும். ஸோ Fe2+ will be converted into Fe3+ plus an electron, right? ஸோ Br2ல இருந்து நம்ம அதை Br- ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொட்டன்ஷியல் E0 பார்த்தீங்க அப்படின்னா 1.09 ரைட். அதே மாதிரி Fe2+ வந்து Fe3+ மாற்றுறதுக்கு நமக்கு தேவையான பொட்டன்ஷியல்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3+2 2+ நம்ம போடும்போது 0.77 அப்போ நான் -0.77 வோல்ட் அப்படின்றது தான் இங்கே ஆன்சர் நமக்கு ரைட்டா. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ E0 ஆஃப் செல் தட் இஸ் ஈக்குவல் 1.09 மைனஸ் 0.77 வோல்ட். அப்போ கண்டிப்பாக என்ன வரும் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான். இங்கே இது நமக்கு 0.77 இங்கே 2 அண்ட் இங்கே 0 இங்கே 10 ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும் 3 அப்போ 0.32 வோல்ட். அப்போ ப்ளஸ் 0.32 வோல்ட் இதுதானது நமக்கு E0 ஆஃப் செல்லு. அப்போ இதுவும் எப்படி இருக்கும் நமக்கு ஃபீஸபிளாக இருக்கும் ரைட். தேங்க்யூ.